إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் ஜும்மா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று குழுமச் செய்திருக்கின்றேன். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகி அல்லாஹு ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழ்கின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையெல்லாம் எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தான். படைத்தவைகளை வெறுமனை விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியவைகளை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றேன். படைத்தலும் காத்தலும் அழித்தலும் அவனுக்கே உரியது. அவன் சதாவும் காரியத்திலே இருக்கின்றான். மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழ்கின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவருடைய குடும்பத்தவர்கள் மீதும், அவருடைய தோளோடு தோளூட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்னும் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் என்ற அளவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கின்றான். அல்லாஹ்வே மிகப்பெரிய பொறுமையாளர். அஸ்ஸபர் அஸ்மாஉல் ஹுஸ்னாவில
பொறுமையாளன் என்ற ஒரு பேரும் அவனுக்கு உண்டு. அவன் பொறுமையாளர்களுடன் இருப்பதாக சொல்கிறான். குர்ஆன் நெடுகிலும் தேடினாலும் நற்பண்புடையவர்களை, நல்ல செயல்பாடுகளை செய்பவர்களை, நல்ல அமல்களை செய்பவர்களை நேசிப்பதாக அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் நாம் பார்க்கும்போது இறையச்சமுடையவர்களுடனும் பொறுமையாளர்களுடனும் நான் இருக்கின்றேன் என்று சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌரு குகையில மாட்டிக்கொள்வோம் என்ற நிலையில அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளுடைய நடமாட்டத்தை பார்த்து, அவர்கள் கீழே குனிந்தால் நம்மை பார்த்து விடுவார்கள், இப்படி இருவரும் தனியாக வந்து மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அல்லாஹ் கூறுகின்றான், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான் என்று அவர்கள் பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். ஆகவே பொறுமை என்பது அடிப்படை, அஸ்திவாரம். இந்த பொறுமை இல்லாமல் என்ன நல்லமல்களை நாம் செய்தாலும் நமக்கு விரக்தி ஏற்பட்டுவிடும், பதஷ்டம் ஏற்பட்டுவிடும், ஆத்திரங்கள் ஏற்பட்டுவிடும், கோபம் ஏற்பட்டுவிடும். இவைகளுக்கெல்லாம் எதிரானது பொறுமை. பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லுவார்கள். பொறுமை கடலினும் பெரிது என்று சொல்லுவார்கள். ஆக அல்லாஹும் சொல்லுகிறார், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான். ஆகவே இந்த பொறுமை அவசியத்திலும் அவசியமான ஒன்று. அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் நஷ்டத்தில் இருப்பதாக சொல்கிறார். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். டோட்டலா சொல்றான். இல்லல்லதீன, சில பேர்களை தவிர, ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், அவர்களை இறை நம்பிக்கை கொண்டிருப்பார்கள். அந்த இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நற்செயல்களை அமலு ஸாலிஹாத்தை செய்து வருவார்கள். மேலும் அவர்கள் வதவாஸௌ பில் ஹக், அவர்கள் உண்மையை கொண்டு தானும் நடப்பார்கள். அந்த உண்மையை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். வதவாஸௌ பிஸ் ஸப்ர், அவர்கள் பொறுமையோடு இருந்து அந்த பொறுமையை பிறருக்கும் போதிப்பார்கள். இவர்களை தவிர ஏனைய எல்லோரும் நஷ்டத்தில் இருப்பதாக அல்லாஹ் சொல்லுகிறார். ஆகவே பொறுமை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற மிகப்பெரிய பாக்கியம். பதறாத காரியம் சிதறாது என்று சொல்லுவார்கள். எப்பொழுதும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதே நேரத்திலே பொறுமை பொறுமை என்று கோழைத்தனமாகவும் இருந்துவிடக்கூடாது. வீரம் அது அவசியத்திலும் அவசியம். எதற்கெல்லாம் வீரத்தை காட்ட வேண்டும், எதற்கெல்லாம் பொறுமை காக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து அதன்படி செயல்பட வேண்டும். வீரத்தை காட்டினார்கள் சிறு கூட்டத்தார். அல்லாஹ் சொல்லுகிறார், قال الذين يظنون انهم ملاقو الله كم من فئة قليلة غلبت فِتْنَةً كَثِيرًا فَبِإِذْنِ اللَّهِ وَاللَّهُ مَعَ الصَّابِرِينَ. ஆனால் அந்த சிறு கூட்டத்தார் ஜாலூத்தை எதிர்த்த பெரும்பான்மையானவர்கள் சென்றார்கள். சிறுபான்மையினர் தான் போருக்கு சென்றார்கள். மற்றவர்கள் எங்களுக்கு வலுவில்லை, பலம் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் நாம், அந்த சிறு கூட்டத்தார் சொல்கிறார்கள், நாம் நிச்சயமாக அல்லாஹ்வை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டிருந்தோர் இன்னும் கூறுகிறார்கள், எத்தனையோ சிறு கூட்டத்தினர் பெரும் கூட்டத்தினரை அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு வென்றிருக்கிறார்கள். மேலும் அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான்.
ஆமாம், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான், அவர்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துகின்றான், அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் கொடுத்தார்கள். சிறு சிறு கூட்டத்தார்கள் பெரும் பெரும் கூட்டத்தினரை வென்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த பொறுமை மற்றும் உறுதி, தைரியம் இவைகளெல்லாம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான் தனது திருமறை குர்ஆனில, وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நாம் ஓரளவு பசியை கொண்டும் வியாதிகளை கொண்டும் விளைச்சல்கள் நஷ்டமாவதை கொண்டும் உயிர்களின் இழப்பை கொண்டும் உங்களை சோதிப்போம். எவர் பொறுமை காக்கிறார்களோ அவர்களுக்கு நபியை நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். பொறுமையுடைய அவர்கள் சொல்லுவார்கள், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அந்த பொறுமையாளர்கள் சொல்வது, நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்விடத்திலே திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று அவர்கள் பொறுமை காப்பார்கள். உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இத்தகையவர்கள்தான் நேர்வழியில் இருப்பவர்கள், பொறுமையாளர்கள், அல்லாஹுடைய அருளுக்கும் ஆசிக்கும் உரியவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை சிலாகித்து சொல்கிறார். இந்த பொறுமை எப்பொழுது ஏற்பட வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட முதல் கட்டத்தில் கடைபிடிப்பதே ஆகும். துன்பம் ஏற்பட்டு விட்டது, உடனே முதல் கட்டத்தில் என்ன, அந்த பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். துன்பம் ஏற்பட்ட பிறகு அதற்காக அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கவலையோடு அல்லாஹுவை பொருந்திக் கொள்ளாமல், அல்லாஹுடைய அந்த விதியை பொருந்திக் கொள்ளாமல் அலட்டி கொண்டு பிறகு சபுர் செய்து கொள்கிறேன் என்பதல்ல. துன்பம் என்பது, பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட உடனேயே, துன்பம் ஏற்பட்டு விட்டதா உடனே பொறுமை. இந்த பொறுமையை நாம் அதிகமாக கை கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் சூரத்துல் பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயம் 44வது வசனத்திலே கூறுகின்றான், துஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வஸ்-ஸப்உ வல்-அர்து வமன் ஃபீஹின் வஇன் மின் ஷைஇன் இல்லா யுஸப்பிஹு பிஹம்திஹி வலக்கின் லா தஃபஹூன தஸ்பீஹஹும் இன்னஹு கான ஹலீமன் கஃபூரா. 7 வானங்களும் பூமியும் அவற்றில் உள்ளவைகளும் அவனை தஸ்பீஹ் துதி செய்து கொண்டிருக்கின்றன. எல்லாம் தாவரங்களாகட்டும், இதர உயிரினங்களாகட்டும், அவன் படைத்திருக்கிற அனைத்துமே, மரங்களாகட்டும், அனைத்துமே அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து அவனை வணங்கி கொண்டிருக்கின்றன. இன்னும் அவன் புகழை கொண்டு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று துதி செய்யாத பொருள் எதுவும் இல்லை. எனினும் அவை துதி செய்வதை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்கள். நிச்சயமாக அவன் பொறுமையுடையவனாகவும் மிக மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆகவே இந்த பொறுமைக்கு உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறை நம்பிக்கையாளரின் நிலையை கண்டு நான் வியப்படைகிறேன், ஆச்சரியப்படுகிறேன். அவரது வாழ்வின் அனைத்து அம்சங்களும் அவருக்கு நன்மையாகவே அமையும். இறை நம்பிக்கையாளருக்கு அல்லாமல் வேறு எவருக்கும் இந்த பாக்கியமானது கிட்டுவதில்லை. அவருக்கு ஏதேனும் மகிழ்ச்சி ஏற்பட்டால் அவர் நன்றி செலுத்துகிறார்.
அது அவருக்கு நன்மையாக அமைகிறது. ஏதாவது அவருக்கு பொருளாதாரம் கிடைத்தால், பிள்ளை செல்வம் கிடைத்தால், ஆரோக்கியம் கிடைத்தால் அவர் உடனே என்ன செய்கிறார்? அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகிறார், அல்லாஹுவை போற்றி போலுகிறார். அது அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது. ஏதேனும் துயரம் நேர்ந்தால், இறப்பு ஏற்பட்டால், இழப்பு ஏற்பட்டால், நோய் நொடிகள் ஏற்பட்டால் உடனே அவர் பொறுமை காக்கிறார். அதுவும் அவருக்கு நன்மையாக அமைந்து விடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். அல்லாஹுடைய பொறுமை எத்தகையது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மனவேதனைக்குள்ளாக்கும் செய்தியை கேட்டும் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்கள். அல்லாஹுடைய பண்புகள், அல்லாஹுடைய ஆற்றல்கள், அல்லாஹுடைய மகத்துவங்கள், மகோன்னதங்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு, அல்லாஹ் அல்லாதவைகளுக்கு இருக்கிறது என்கிறார்கள். அல்லாஹுக்கு பிள்ளையை கற்பனை செய்கிறார்கள். மனவேதனைக்குள்ளாக்கும் செய்தியை கேட்டும் உடனே தண்டித்து விடாமல், யாரெல்லாம் இவ்வாறெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை உடனே தண்டித்து விடாமல் மிகவும் பொறுமை காப்பவர் உயர்ந்தோன் அல்லாஹுவை விட வேற யாரும் இல்லை. உயர்ந்தோன் அல்லாஹுதான் பொறுமை காக்கிறான். மனிதர்கள் சிலர் அவனுக்கு இணையை ஏற்படுத்துகின்றனர், அவனுக்கு குழந்தை இருப்பதாக கூறுகின்றனர். அவ்வாறு இருந்தும் அவர்களுக்கு உணவு வளத்தையும் உடல் நலத்தையும் வேறு பல நியாமத்துகளையும் கொடைகளையும் அவன் வழங்கி கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமையாக வருந்துவார்கள், திருந்துவார்கள், ஏக இறைவன் என்று அவனிடம் வருவார்கள் என்பதற்கான அவகாசமாக அதை அவர்கள் என்னை திட்டுகிறார்களா, திட்டட்டும். எனக்கு இணைகளை ஏற்படுத்துகிறார்களா, ஏற்படுத்தட்டும். எனக்கு சந்ததியை சொல்கிறார்களா, நான் சந்ததிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், அவர்கள் சந்ததிகளை ஏற்படுத்தட்டும். அவர்களுக்குரிய தவணை வரை நான் அவர்களுக்கு வழங்க வேண்டியதையெல்லாம் வழங்கி கொண்டுதான் இருப்பேன். ஆரோக்கியமாகட்டும், பொருளாதாரமாகட்டும், பிள்ளை செல்வங்களாகட்டும், எல்லாவற்றையும் நான் வழங்கி கொண்டுதான் இருப்பேன் என்று அல்லாஹ் பொறுமையோடு, ஒரு அநியாயக்காரன் திருந்தி வர வேண்டும் அல்லது அவனுடைய அநியாயங்கள் இன்னும் அதிகரித்து அவன் வேதனைக்குரியவனாக, தண்டனைக்குரியவனாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொறுமை காக்கின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பொறுமை மிகவும் மகோன்னதமானது என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த பொறுமை அல்லாஹுடைய விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் பொறுமையாளர்களுடன் தான் அவன் இருக்கின்றான் என்பதை பல இடங்களிலே சொல்லி காட்டுகின்றான். ரப்பு ஸமாவாதி வல் அர்லி வமா பைனஹுமா ஃபஅப்துஹு வஸ்தபிர் லிஇபாதத்திஹி ஹல் தஅலமு லஹு ஸமீஆ. அவனே வானங்களுக்கும் பூமிக்கும் அவை இரண்டிற்கும் இடையே உள்ளவற்றிற்கும் இறைவனாக இருக்கின்றான். ஆகையினால் அவன் ஒருவனையே வணங்குவீராக. மேலும் அவனை வணங்குவதில் உமக்கு ஏற்படும் சிரமங்களை, துன்பங்களை பொறுமையுடன் சகிப்பீராக. பெயரில், வல்லமையில் மற்றும் தன்மையில் அவனுக்கு நிகரான யாரையாவது நீர் அறிவீரா? எவரும் கிடையாது என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஜுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, நீர் உம்முடைய குடும்பத்தாரை தொழுகும்படியாக ஏவுவீராக. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பின் வேதனிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரக நெருப்புக்கு போகாமல் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பம் எல்லாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தினரை தொழும்படியாக நாம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதிலே அவர்கள் அலட்சியமாக இருந்தால் நாம் துரிதப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நபியுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறான், நமக்கும் தான் சொல்லுகிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத் வஸ்தபிர் அலைஹா லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஜுக் வல் ஆகிபத்து லித்தக்வா. நபியே, உங்களுடைய குடும்பத்தினரை தொழும்படி ஏவுவீராக. நீங்களும் அந்த தொழுகையிலே பொறுமையாக, உறுதியாக இருப்பீராக. நாம் உங்களிடம் உணவை கேட்கவில்லை, நாமே உங்களுக்கு உணவளிக்கின்றோம். இறுதி முடிவு இறையச்சமுடையவர்களுக்குத்தான் என்று அல்லாஹ் கூறுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இந்த பொறுமை பற்றி பேசுகின்றார். பொறுமையாளர்களுடன் அவன் இருப்பதாக சொல்கிறார். அத்தகைய பொறுமையாளர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்னல்லாஹ மஅல்லதீன தக்கவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். நிச்சயமாக எவர் பயபக்தி உடையவராக இருக்கின்றார்களோ அவர்களுடனும், எவர் நற்செயல்கள் புரிகின்றார்களோ அவர்களுடனும், எவர் பொறுமையாளராக இருக்கின்றாரோ அவர்களுடனும் அல்லாஹ் இருக்கின்றான். ஆக இத்தகைய நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் அந்த பொறுமையாளர்களுடைய இலக்கணத்தை பற்றி சொல்லும் போது அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ்வின் திருநாமம் கூறப்பட்டால், அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜ்லத் குலூபுஹும் வஸ்ஸாபிரீன அலா மா. அவர்கள் எத்தகையோர் என்றால், அல்லாஹ்வின் திருநாமம் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றியும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடன் சகித்துக் கொள்வோராகவும், தொழுகையை சரிவர கடைபிடிப்போராகவும், நாம் அவர்களுக்கு அளித்தப்பட்டிருந்த இறைவனின் பாதையில் செலவு செய்வோராகவும் இருப்பார்கள். இவ்வாறு குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான். அஸ்ஸஜ்தா சூரா சஜ்தாவிலே இவ்வாறு கூறுகின்றான். وَجَعَلْنَا مِنْهُمْ أَئِمَّةً يَهْدُونَ بِأَمْرِنَا لَمَّا صَبَرُوا وَكَانُوا بِآيَاتِنَا يُوقِنُونَ. இன்னும் அவர்கள் பொறுமையுடன் இருந்து நம் வசனங்களை உறுதியாக நம்பி ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய கட்டளைப்படி நேர்வழி காட்டும் தலைவர்களை, இமாம்களை அவர்களில் நின்றும் நாம் உண்டாக்கினோம் என்பதாகவும் சொல்லுகின்றான். ஆகவே இந்த பொறுமை இருக்கிறதே மிகவும் நமக்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை, அல்லாஹோடு நாம் இருக்கக்கூடிய அந்த தன்மையை நமக்கு ஏற்படுத்தி தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆன் நெடுகிலும் பொறுமையாளர்களோடு இருப்பதாகத்தான் சொல்கிறான். ஒரு பெண் ஒரு முறை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு சஹாபியிடம் சொல்கிறார்கள், சொர்க்கவாசிகள் ஒரு பெண்மணியை உங்களுக்கு காட்டிடட்டுமா என்று கேட்டார்கள். நான் சரி காட்டுங்கள் என்று சொன்னேன். அவர்கள் இதோ இந்த கருப்பு நிற பெண்மணி தான் அவர். இவர் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, நான் வலிப்பு நோய் உள்ள பெண்ணாக இருக்கின்றேன், நான் வலிப்பு நோயால் பாதிக்கப்படுகிறேன், அப்போது என் உடல் இருந்த ஆடை விலகி உடல் திறந்து கொள்கிறது, ஆகவே எனக்காக அல்லாஹ்விடம் இந்த நோய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்னார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ நினைத்தால் பொறுமையாக இருக்கலாம், இந்த பொறுமைக்கு பதிலாக உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ விரும்பினால் உனக்கு குணமளிக்கும்படி அல்லாஹ்விடம் நான் வேண்டுகிறேன், உனக்கு குணம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அப்பெண்மணி சொன்னார், நான் பொறுமையாகவே இருந்து விடுகிறேன், இந்த நோய் என்னோடவே இருக்கட்டும், ஆயினும் வலிப்பு வரும்போது ஆடைகள் விலகி என் உடல் திறந்து கொள்கிறது, அதை திறக்காமல் இருக்க அல்லாஹ்விடத்துல பிரார்த்தியுங்கள், வலிப்பு நோய் என்னிடமே இருக்கட்டும், ஆனால் அது வரும்போது எந்த நேரத்துல வரும், கடைத்தெருவில் வந்துவிடும், போகின்ற பாதைகளில் வந்துவிடும், அப்படி நான் இந்த வலிப்பு நோய்க்கு ஆளாகும் போது என்னுடைய உடைகள் திறக்காமல் என்னுடைய அவுரத்துகள் பாதுகாக்கப்பட அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் துஆ செய்தார்கள். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, பொறுமையோடு நாம் இருப்பது மிகப்பெரிய வீரமான காரியமா. அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறேன் என்று ஏன் சொல்கிறான் சொன்னால், பாருங்கள், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா லல் ஹாஸிஈன். தொழுகையை கொண்டும் பொறுமை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள், நிச்சயமாக உள்ளச்சமுடையவர்களுக்கு அல்லாமல், அல்லாஹுடைய பயம் இல்லாதவர்களுக்கு அல்லாமல் மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும் என்று சொல்கிறான். அதே நேரத்தில் சொல்லும் போது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள் என்று சொல்லிவிட்டு தொழுகையை அல்லாஹ் விட்டு விடுகிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் தான் இருப்பதாக சொல்கிறார். ஆக பொறுமை எந்த அளவுக்கு மிகைத்து நம்முடைய தொழுகை இருக்கிறதோ, நம்முடைய இன்ன பிற இபாதத்துகள் இருக்கிறதோ, அது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கும். அல்லாஹ் நமக்கு அளப்பெரிய பாக்கியங்களை இம்மையிலும் மறுமையிலும் வழங்குவான். பொறுமையாளர்களிலே சிறந்தவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு